ஜெயா ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். அச்சும் அசலும் நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய செய்திகளை கூடுதலாக நம்முடன் விவாதிப்பதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்கும் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்களை வரவேற்போம். வணக்கம். இன்று வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் முக்கிய செய்தின்னு பார்த்தோம்னா, அனைத்து பத்திரிகைகளிலும் தலைப்புச் செய்திகளாக வந்திருப்பது என்ன அப்படின்னா, இலங்கையில் தொடர் குண்டுவெடிப்பு, ஆலயங்கள் ஹோட்டல்களில் துயரம், பலி எண்ணிக்கை 225ஆக உயர்வு, இன்னும் உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு துயரச் செய்தியை அனைத்து பத்திரிகைகளும் தாங்கி வந்திருக்கு. நம்ம பார்க்க போகிற அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, ஓட்டுப்பதிவு இயந்திர அறைக்குள் நுழைந்த பெண் அதிகாரி சஸ்பெண்ட். இதற்கு என்ன காரணம், ஏன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது குறித்து நம்ம தெளிவாக பேச போகிறோம். தமிழகத்தில் 10 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த தலைமை தேர்தல் அதிகாரி பரிந்துரைத்திருக்கிறார். இது குறித்து நம்ம பேச போகிறோம். நம்ம பேச போகிற முதல் செய்தி என்ன அப்படின்னா, இலங்கையில் தொடர் குண்டுவெடிப்பு, அதைத் தொடர்ந்து ஆலயங்கள் ஹோட்டல்களில் துயரம். நேற்று கிறித்துவ மக்களுக்கு ஒரு பண்டிகை தினமான ஈஸ்டர் திருநாளில் இப்பேற்பட்ட ஒரு துயரச் சம்பவம் இலங்கை மண்ணில் அரங்கேறி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து உலகத் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களின் பார்வையில் இது ஈஸ்டர் திருவிழா அன்றைக்கு தேவாலயங்களில் கூடியிருந்த கிறிஸ்தவர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது தெளிவாக தெரிகிறது. முதல்ல பொதுவாக என்ன வந்துச்சுன்னா, பௌத்தர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அங்கே கொஞ்சம் மோதல் இருந்து வந்தது. அதனால் அது பௌத்தர்கள் நடத்தின தாக்குதலாக இருக்கும் என்று முதலில் நம்பப்பட்டது. ஆனால் பௌத்தர்களுக்கு இன்னொரு விரோதியாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் அமைப்பான தௌஹீத் ஜமாயத் என்ற அமைப்பு மீது இப்போது சந்தேகம் விழுந்திருக்கிறது. அந்த அமைப்பை சேர்ந்த பலரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார். இதில் என்னென்ன மதங்கள் அன்பை போதிக்க வேண்டிய மதங்கள் மக்களுக்கு வெறுப்புணர்வையும் ஒருவர் மீது ஒருவர் தாக்கக்கூடிய நிலையையும் உருவாக்கி இருக்கிறார்கள். இதை நம்ம ரொம்ப கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த தௌஹீத் ஜமாயத் அமைப்பினுடைய பெரும் கிளைகள் தமிழகத்தில் இருக்கின்றன. இது கிறிஸ்தவர்களை மட்டும் குறிவைத்து தாக்கப்பட்டதா என்றால் இந்தியர்களையும் குறிவைத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இல்லை, தௌஹீத் ஜமாத் மேலே ஒரு பார்வை தான் விழுந்திருக்கே தவிர உறுதிப்படுத்தலை. அவங்க மேலே தான் ஐயம் எழுந்திருக்கிறது. அந்த அமைப்பை சார்ந்த பலரும் இப்போது கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்திற்குள் வந்திருக்கிறார்கள். அது என்ன இறுதியாக என்ன முடிவு என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த அமைப்பு, இந்த இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசம் அடிப்படைவாதம், அது எல்டிடிஇ ரொம்ப வேகமாக வடக்கு பகுதியில் இருந்தபோதே, செயல்பட்டு கொண்டிருந்த போதே, கிழக்கு பகுதியில், இலங்கையின் கிழக்கு பகுதியில் இந்த இஸ்லாமிய அமைப்புகள் எல்டிடிக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டன. அன்றைய ஆட்சியாளர்கள் இந்த அமைப்பு, இந்த மாதிரி இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாகவே எல்டிடிக்கு எதிராக பயன்படுத்தினார்கள். அது இன்றைக்கு வேறு வடிவங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்றைக்கு பௌத்தர்கள் தாக்குதலை நடத்த ஆரம்பித்து, அது இன்றைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் என்று குறிவைக்கப்படுகிறது. உண்மையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நோக்கமே ஒன்றும் புரியலை. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தான் பௌத்தர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க இங்கே. ஆனால் ஏன் திடீரென்று இஸ்லாமியர்கள், இஸ்லாம் அடிப்படைவாதம், அந்த தீவிரவாத அமைப்பு, பயங்கரவாத அமைப்பு ஏன் திடீர்னு கிறிஸ்தவர்கள் மீது கவனத்தை செலுத்தியது என்பது தெரியவில்லை. இதில் ஒரு கன்ஃபியூஷன், குழப்பம் இருக்குது. இதை மீறித்தான் இதில் உண்மை துலக்கப்பட வேண்டும். ஒருவேளை பௌத்தர்களை தவிர்ப்பதற்காக இந்த இஸ்லாமிய தீவிரவாத பயங்கரவாத அமைப்பை அந்த அரசு சுட்டி காட்டுகிறதா, அந்த பக்கமாக திசை திருப்பி விடுகிறதா என்ற ஐயமும் இருக்கிறது. ஆனால் என்ன தெரிகிறது என்றால், இது மதத்தினுடைய மோசமான இலக்குகள் இப்போது வெளிவந்திருக்கின்றன. மதம் என்பது மக்களுக்கு அன்பை போதிக்கவில்லை, வெறுப்பைத்தான் எல்லா மதங்களும் போதிக்கின்றன. இல்லை, கிறிஸ்துவர்களுக்கும் நீங்கள் குறிப்பிடுவது போல் இஸ்லாமிய அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கும் அப்படி ஒன்றும் பெரிய மோதல் அங்கே ஏற்படவில்லையே. மோதலே இல்லை, ஏற்படாத விபரீதம் நடப்பதற்கான எனக்கும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறது. ஸ்ரீலங்கா அரசாங்கம், இலங்கை அரசு இதில் பிரச்சனையை திசை திருப்பிவிட பார்க்கிறதா என்ற ஐயமும் இருக்கிறது. அதுலேயும் தேவாலயங்களில் குறிப்பாக தமிழர்கள் வழிபாடு நடத்தக்கூடிய நேரங்களில்
அந்த 1/4 மணி நேரம் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பின்னி பிணையப்பட்ட வளையமாக இருக்கிறது. ஏராளமான முடிச்சுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். இந்த நேரத்தில் யாரையும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பையும் உறுதியாக பழி சுமத்துவது என்பது சரியாக இருக்காதுன்னு தான் என்னுடைய இல்லை. இப்போ அங்குள்ள இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பெரிய கருத்து வேறுபாடு மோதல் ஏற்பட்டதாக செய்தி இல்லை. அதே நேரத்தில் இப்போ இறந்தவர்களுடைய தமிழர்கள் அதிகமாக கூடக்கூடிய தேவாலயங்களில் குண்டு வெடிப்பு நடந்திருக்கு, ஹோட்டல்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது பின்புலத்தில் அங்குள்ள பௌத்த அமைப்புகளோ அங்குள்ள அரசோ இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம் என்று நான் ஐயப்படுகிறேன். ஏன்னா அவங்க இஸ்லாமிய இந்த தௌஹீத் ஜமாயத் அது பௌத்தர்கள் பௌத்த பிட்சுக்களினுடைய அந்த சிலைகள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. சமீபத்தில் அந்த பௌத்த சிலைகளை எல்லாம் தாக்குதல் நடத்தினாங்க. இருவர்களுக்குமே எதிரி பௌத்தர்கள் தான். ஆமாம், கிறிஸ்தவர்கள் மீதும் பௌத்தர்கள் பெருமளவுக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நிலைமையில் இவங்க 2 பேருமே பௌத்தர்களுக்கு எதிராக தானே இருந்திருக்க வேண்டும். ஆனால் இதில் இப்படி இவர்களுக்குள்ளேயே ஒரு மோதல் வந்திருக்கிறது என்பது இதுக்கு வேறு வேறு விளக்கங்களை நாம் தேட வேண்டியிருக்கிறது. நாளாக விசாரணை மேலும் மேலும் கூர்மைப்படும் போது இதற்கான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கலாம். இல்லை, இப்போ அதே போல் ஈழ மண்ணை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் இது போன்ற அசம்பாவித சம்பவங்கள் ஏதேனும் நிகழ்ந்தால் அந்த அரசு வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு யார் மேலே அப்படின்னா ஈழத் தமிழர்கள் மீது, விடுதலை புலிகள் அமைப்புகள் மீது. இப்பொழுது அந்த அமைப்பிற்கு ஒரு தற்காலிக முடிவு கட்டப்பட்டதாக ஒரு செய்தி. அப்பொழுது யார் மீது குற்றம் சுமத்துவது என்பதற்காக இஸ்லாமியர்கள் மீது சுமத்துகிறார்களா? இருக்கலாம். அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த இஸ்லாமியர்களுக்கு, இலங்கையில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு, குறிப்பாக அம்பாறை போன்ற மாவட்டங்களில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் முழுக்க அங்கிருந்த தமிழர்களுக்கு எதிராக, அந்த முஸ்லீம் தமிழர்கள் தான் அவங்களும், இஸ்லாமியர்களும் தமிழர்கள் தான். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் தமிழர்கள் இல்லை என்று அறிவித்தார்கள். அறிவித்துவிட்டு தமிழ் விடுதலைக்கு எதிராக அவர்கள் அந்த இலங்கை அரசினுடைய கைக்கூலிகளாக செயல்பட்டார்கள். அந்த அன்றைக்கு என்ன நினைத்தார்கள் அவர்கள், இது விடுதலை புலிகளை அழுத்த பிறகு இந்த தாக்குதல் தங்கள் மேல் வரும் என்பதை அவர்கள் கணிக்கவில்லை. இன்று அவர்கள் மீது அதே பௌத்த மதவெறியர்கள், இன மதவெறியர், பௌத்தர்கள் என்பது இலங்கையில் இனம் மதம் 2 வெறிகளையும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பு. அந்த பௌத்த பிட்சுக்கள் மத தலைவர்கள் அன்பை போதிக்க வேண்டியவர்கள், புத்தருடைய வழி வந்தவர் சொல்லிக்கொள்கிறவர்கள். அவர்கள் இப்போது தமிழர்களை அழித்து விட்டாச்சு. இப்போ அடுத்து கை யார் மேலே வைக்கிறாங்க? இஸ்லாமியர்கள் மேல் கை வைக்கிறாங்க. எந்த இஸ்லாமியர்களை வைத்துக்கொண்டு தமிழர்களுக்கு எதிராக அவர்கள் போர் தொடுத்தார்களோ அதே இஸ்லாமியர்களை இப்போது தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால தான் சொல்கிறது, இந்த வெறியர்கள், மத இன வெறியர்கள் ஒவ்வொரு பகுதியாக தாக்குவார்கள். இன்றைக்கு என்னை தாக்கலே நம்ம சந்தோஷப்படக்கூடாது. ஒவ்வொருத்தராக முடிப்பான், கடைசியில் என்னையும் தாக்குவாங்கிறது தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது இப்போ ஒருவேளை இலங்கையில் தொடர்ச்சியாக பௌத்த பிட்சுக்கள் கடைப்பிடித்து வரக்கூடிய இந்த அதாவது எப்படி பயங்கரவாதம், மத வெறுப்பு, இன துவேஷம் தான் இதுக்கெல்லாம் வித்துட்டு இருக்கிறது. அவர் காலங்காலமாக அந்த பௌத்த பிட்சுக்கள் தொடர்ச்சியாக இன துவேஷத்தையும் மத துவேஷத்தையும் அங்கே விதைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவு தான் இதெல்லாம். இப்போ இலங்கை அரசுக்கு எதிராக தமிழர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு காரணமே ஆரம்பத்தில் அதுவாக தான் இருந்ததா? ஆமாம், அதான் இருந்துச்சு. தமிழர்கள் மீது அடக்குமுறை பாய்ச்சப்பட்டது. இன்றைக்கி மற்ற பகுதியினர் மீது அதே அடக்குமுறை பாய்ச்சப்படுகிறது. ஏன்னா பௌத்த பிட்சுக்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை அங்கே நிலைநாட்ட தங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு எதிரியை தேர்வு செய்கிறார்கள். இப்போது இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தேர்வு செய்திருக்கிறார்கள். அது எப்படி இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் மோதலாக வெடித்தது என்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. அப்போ இலங்கை ஒட்டுமொத்த இலங்கை முழுவதுமே பௌத்தர்களுக்கான ஒரு பூமியாக இருக்கணுங்கிறது அந்த அரசின் நிலைப்பாடாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அரசுகளும் அதை தான் விரும்புகின்றன. அப்படி தான் அந்த அரசுகளே இருக்க முடியும். இல்லாட்டி அந்த அரசுகளுக்கு எதிராகவே அவங்க போராட்டம் நடத்துவாங்க. சரி, நம்ம அடுத்த செய்தியை பார்க்கலாம். இப்போது ஓட்டுப்பதிவு இயந்திர அறைக்குள் நுழைந்த பெண் அதிகாரி சஸ்பெண்ட்.
தாசில்தார் சம்பூர்ணங்கவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த விதிகளுக்கு முரணாக உள்ளே நுழைந்ததாக ஒரு செய்தி. அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து தேர்தல் முடிவுகள் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுத்துமா? அதான் அந்த வகையில் நான் என்ன இப்போ நினைக்கிறேன்னா, அந்த தாசில்தார் வந்து உள்ளே போனது அந்த இவிஎம்ஸு மின்னணு வாக்குப்பதிவு பெட்டிகள் இருக்கக்கூடிய அறைக்குள்ளே போகல. அது ஒரு தனி ரூமு, அதுக்குள்ளே அவங்க போகவும் முடியாது. இன்னொன்று விவிபாட்டுன்னு சொல்லக்கூடிய வாக்கு ஒப்புகை அட்டைகள் இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ளே அவங்க போக முடியாது. அவங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூமுக்கு தான் போயிருக்காங்க. அந்த ஸ்டோர் ரூமில் ஏதோ தகவல்களை அவங்கள கேட்டிருக்காங்க. அதை எடுக்கிறதுக்கு அவங்க 3 உதவியாளர்களோடு அங்கே போயிருக்கிறாங்க. சரி, அந்த மாதிரி தான் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒருத்தர் போயிருக்காரு. ஜெராக்ஸ் எடுத்து வர்றதுக்கு ஒருத்தர் வெளியே போய் ஜெராக்ஸ் எடுத்து வந்திருக்காரு ஆவணங்களை. இது நடந்திருக்குது. இதை உண்மையிலேயே இது தவறு என்றால் தவறு. அவர் அனுமதி பெற்று தான் உள்ளே போயிருக்காரு. அனுமதியெலாம் உள்ளே போக முடியாது. சரி, போனவர் அவருக்கு அனுமதி இருந்திருக்குது. ஆனாலும் அப்படி எப்படி அனுமதிக்கலாம் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனையை ஒரு அதிகாரி தவறு செய்திருக்கலாம், இல்லாவிட்டால் அவருக்கு பின்னால் இருந்து இயக்கக்கூடிய அதிகாரிகள் தவறு செய்திருக்கலாம். சரி. ஆனால் ஒட்டுமொத்தமாக தேர்தலினுடைய ரிசல்ட்டையே இது பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு உதாகரமாக இதை பார்ப்பது என்பது தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய தவறு செய்து விட்டு என்று சொல்வது. ஏன்னா விவிபாட்டையும் இவிஎம்ஸையும் டச் பண்ண முடியாது. அந்த அறைக்குள்ள அவங்க செல்லலை, ஸ்டோர் ரூமுக்கு மட்டும்தான் சென்றிருக்காங்கன்னா ஏன் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும்? விளக்கத்தை கொடுத்துட்டு போயிடலாம். இல்லை, அந்த 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 அம்மா ஏன் அங்கே போகணுங்கிறது தான். ஏன்னா 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்குது. சரி, அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் எல்லாரும் கருது. அனுமதி பெற்று தானே போனதா சொல்கிறீங்க? அனுமதி கொடுத்தவருக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது. ஏன்னா அவங்க அந்த அதிகாரி வந்து இந்த மாதிரி சென்டர்ஸ்குள்ளே போகிறதுக்கான அனுமதி அவங்களுக்கு இருக்குது. சரி, அனுமதி வாங்கி அங்கே காவல்துறை அதிகாரிகளிடம் அனுமதி வாங்கி தான் உள்ளே போயிருக்காங்கங்கிறது அவங்க லாக் புக்கில் கையெழுத்தெல்லாம் போட்டு போயிருக்கிறாங்க. திரும்பி வரும்போது கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆவணங்களை மட்டும்தான் எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து வர சொல்லி அந்த ஜெராக்ஸோட திரும்பி போயிருக்கிறாங்க. அந்த ஆவணங்கள் வந்து பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அதில் தபால் ஓட்டுகள் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் முதல்ல சொன்னாங்க. சரி, சரி. அதை டேம்பர் பண்ண தான் அந்த அம்மா போனாங்கன்னு சொன்னாங்க. சரி, பிறகு இப்போ அதை சொல்லலை. இல்லை, எதிர்க்கட்சிகள் சொல்கிறதுலலாம் உண்மை இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, இது வந்து விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. தவறுங்க, ஒரு தவறு நடந்திருக்குது. ஒரு அதிகாரி இல்லாட்டா அவங்க இயக்கக்கூடிய அதிகாரிகள் இணைந்து தேவையில்லாமல் அந்த நேரத்தில் போய் அங்கே போய் ஆவணங்கள் மீது கை வைத்தது என்பது ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை. இது தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதியை பெற்றுலாம் அவங்க போகல. இல்லை, நீங்கள் தவறு வேறொரு வார்த்தையை குறிப்பிட்றீங்க. இதெல்லாம் தேர்தல் முடிவை பாதிக்கும் எதிர்க்கட்சிகள் நினைக்கிறதுல என்ன தவறு? நடைமுறை தவறுங்க, ப்ரொசீஜரல் ஃப்ளா. இது எப்படி வந்து தேர்தல் முடிவுகளை பாதிக்க முடியும்? இவிஎம்ஸு விவிபாட்டையும் டச் பண்ணணும். அதில் டேம்பர் பண்ணாமல் தேர்தல் முடிவுகளை எதுவுமே செய்ய முடியாது. இப்போ இறுதியாக என்ன தகவல் வந்துருச்சு, அந்த தபால் ஓட்டுகளும் அந்த அறைக்குள்ளே தான் இருக்குது, சீல் வைக்கப்பட்ட அறைக்குள்ளே தான் இருக்குது. இது சீல் வைக்கப்படாத அந்த அளவுக்கு பாதுகாப்புள்ள ஒரு அறை அல்ல. அதனால் எளிதாக அவங்க போயிருக்கிறாங்க. அந்த சில விஷயங்களை அது வந்து ஒரு ப்ரொசீஜரல் ஃப்ளான்னு சொல்லுவாங்க இல்லையா, நடைமுறை தவறு அது என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்காக தான் அவர் மேலே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. முழு விசாரணைக்கு பின்னால் தான் அவரை இயக்கியவர்கள் யார், அவர் உள்ளே அந்த நேரத்தில் போக வேண்டிய நோக்கம் என்ன போன்ற தகவல்கள் நமக்கு வரும். அதுக்காக காத்திருக்காம இது ஏதோ தோல்வி பயத்தில் ஆளுங்கட்சி செஞ்சிச்சு, இல்லாட்டி தேர்தல் ஆணையம் அதுக்கு உடன்பட்டுச்சு அப்படின்னு இந்த தேர்தல் ஆணையத்தை ஒவ்வொரு இன்சிடென்ட்லையும் நீங்கள் இப்படியெல்லாம் எதிர்கட்சியுடைய வாடிக்கையாக மாறி இருக்குங்கிற நான். தேர்தல் ஆணையம் முடிந்த வரைக்கும் எதிர்கட்சிகளுக்கும் சாதகமாக இருந்துச்சு கூட சொல்லலாம். ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து இந்த மாநில அரசு எந்திரத்தை பயன்படுத்தி தான் எல்லா நடவடிக்கையும் செய்ய வேண்டியது. இவர்களை சார்ந்து தான் அவங்க இருக்காங்க. இந்த மாநில அரசு எந்திரம் என்பது ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதனால ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உள்ளே நுழைவது வரை அது கூட உள்ளே நுழைவதை பற்றி நான் இப்போ இதோட லிங்க் பண்ணி சொல்ல வேணாம் பார்க்குறேன் நான். ஏன்னா அதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கல. உள்ளே நுழைவதற்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருந்துச்சா என்றால் எனக்கு தெரியல. உள்நோக்கம் இதை கற்பிக்க என்னால் முடியலை. எதிர்க்கட்சிகள் இதை ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆளுங்கட்சி இதுக்கு எதிராக கடிதம் கொடுத்துருக்கிறார்கள். அதுக்கு கடிதம் கொடுத்து விசாரிக்க சொல்லலாம். அதுக்கு மேலே இதில் ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
நம்ம பார்க்க போகிற அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, தமிழகத்தில் 10 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த தலைமை தேர்தல் அதிகாரி பரிந்துரைத்திருக்கிறார். குறிப்பாக தருமபுரி தொகுதிக்குட்பட்ட 8 வாக்குச்சாவடிகள் அதிலே அடங்குகிறது. எப்படி பார்க்க முடிகிறது? இல்லை, பொதுவாக அமைதியாக தேர்தல் முறையாக நடந்திருந்தது என்று சொன்னாலும் கூட இந்த தருமபுரி தொகுதியில் மட்டும், அங்கே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பூத்தையே ஆக்கிரமிச்சிருக்காங்க. பூத்துக்குள்ளே நுழைந்து அங்கே டேம்பர் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி பல்வேறு விஷயங்கள். அந்த ஒரு தொகுதியில் அங்கே தான் முக்கியமான ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு, பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ். அந்த தொகுதியில் இந்த அளவுக்கு கலவரம் நடந்தது என்பது. அங்கே இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன, அந்த தொகுதியில் தான் அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்குது. தமிழகத்திலேயே அதிக வாக்குப்பதிவு, இதை 80% மேலே நிகழ்வு கூட மேட்ச் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது கூட மேட்ச் பண்ணி கூட தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு அன்புமணி அவர்கள் மேடையில் பேசும்போது என்ன செய்தியை பதிவு செய்திருக்கிறார் என்பது அனைத்து ஊடகத்திலும் யார் கையில் இருக்கும், நம்ம கையில் வாக்குச்சாவடிகள் கைப்பற்றுவோம் அப்படின்னு அவர் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கிறாரு. சரி, அதைத்தான் தருமபுரியில் செஞ்சாங்களோ? அதை தான் செஞ்சுருப்பாங்களோங்கிற சந்தேகமும் இருக்குது. அது அவங்க அந்த குறிப்பிட்ட 8 வாக்குச்சாவடிகள்லையும் அத்துமீறல்கள் நடந்திருப்பதாக, சில வாக்குச்சாவடிகளில் எந்திர கோளாறு காரணத்தினால, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தினுடைய கோளாறுனால சில வாக்குச்சாவடிகளில் மறுதேர்தல் வந்திருக்குது. இப்போ திருவள்ளூரில் ஒரு இடம், கடலூரில் ஒரு இடம், இங்கெல்லாம் வாக்குப்பதிவு எந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறினால் மறுதேர்தல் வருது. சரி, ஆனால் இங்கே வாக்குப்பதிவு எந்திரத்தில் நடந்த கோளாறோடு பல அத்துமீறல்களும் நடந்திருக்கின்றன. அது ஒருவேளை நீங்கள் இப்படியும் கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த அத்துமீறல்கள் மூலமாகத்தான் அதிக அளவு வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கிறதா என்பதையும் நம்ம கவனத்துக்குள் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லைங்களா? அதுதான் அது இந்த மாதிரியான போக்குகளை தருமபுரி மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு. பாமக போட்டியிட்ட மற்ற தொகுதிகளையும் இந்த வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதாக. ஆமாம், பொன்பரப்பியில் அது திருமாவளவன் நிற்கக்கூடிய தொகுதியில் தலித்துகளுக்கும் வன்னியர்களுக்கும் பாமகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையே பெரிய பூசல் நடந்திருக்கிறது. அடிதடி, வீடுகள் சூறையாடப்பட்டது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கின்றன. இரு தரப்பிலும் இன்றைக்கு குறிப்பாக பாமகவினர் அதிகமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்போது சாலை மறியல் நடத்தி விடுதலை சிறுத்தைகளையும் கைது செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் கைது செய்யப்பட இருக்கிறார்கள். ஆனால் அந்த பொன்பரப்பில் நடந்த விஷயம் என்ன சுட்டி காட்டுதுன்னா, இந்த தலித் மக்களுக்கும் வன்னியர்களுக்கும் தொடர்ச்சியாக ஒரு மோதல் நடந்து கொண்டே வருகிறது தமிழகத்தில். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அங்கே வெளிப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் தொடர்ந்து அந்த நீர்பூர்த்த நெருப்பாக இருக்கக்கூடிய அந்த பகைமை உணர்வுகள் தான் இன்றைக்கி வெளிப்பட்டிருக்கு. ஒரு இன்சிடெண்ட் கிடைச்சா போதும், ஒரு சின்ன பொறி கிடைச்சா போதும், அது தீயாக பற்றிக்கிறது. இந்த ஜாதி சண்டைகள்லாம் அப்படி தான். ஒரு சின்ன காரணம் போதும் அவங்களுக்கு, பெரிய காரணங்களே தேவையில்லை. இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய சின்னமான பானையை கொண்டு உடைச்சாங்க நடு ரோட்டில் பாமகவினர். அதுதான் இட் ட்ரிகர்டு த ஹோல் இன்சிடெண்ட். அந்த மாதிரி ஒரு பகைமை உணர்வு அங்கே நீர் பூத்த நெருப்பாக இருக்கும்போது பெரிய அளவுக்கான விஷயங்கள் எதுவும் காரணிகள் தேவையில்லை. ஒரு சின்ன நெருப்பு இருந்தால் போதும், சரி, பற்றிக்கிடும். சரி, அடுத்த செய்தியை பார்க்கலாம். பாபர் மசூதி குறித்து சர்ச்சை கருத்து. பாஜக வேட்பாளர் சாத்வி பிரக்யா தாக்கூருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. ஏற்கனவே அவங்க ஒரு சர்ச்சையில் சிக்கினவங்க மறுபடியும் அதே மாதிரி சர்ச்சை கருத்துக்களை சொல்லி ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எழுகிறது. இல்லை, ஒரு பிரக்யா சிங் தாக்கூர் அவங்க துவக்கத்திலிருந்தே ஒரு இந்து மத தீவிரவாதியாக தன்னை வகைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க முதல்ல மாலகான் குண்டுவெடிப்பில் அவர்கள் தொடர்பு படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு 7 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்து இப்போது பெயிலில் வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட பின்னணி உடைய ஒருத்தர், மாலகான் குண்டு வெடிப்பில் அன்றைக்கி 10-12 பேர் செத்துருக்கிறாங்க, ஏராளமான பேர் காயம்பட்டிருக்காங்க. அப்படி பின்னணி உள்ள ஒருத்தர் நீதிமன்றத்தால் முழுமையாக விடுவிக்கப்படாத போது பெயிலில் தான் வந்திருக்காங்க. விசாரணை இன்னும் தொடர்ந்து இருக்குது. அவர்கள் குற்றமற்றவர் என்று இன்னும் நிரூபிக்கப்படாத போது
அவரை ஒரு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக பாஜக நிறுத்தியது என்பது மிகப்பெரிய தவறு என்று நான் நினைக்கிறேன். இல்லை, இது போன்ற ஆட்களை தான் பாஜக வளர்த்து விடுகிறதா? அப்படி தான் நினைக்க வேண்டியிருக்குது. இந்த விஷயத்தில் பார்த்தா அப்படி தான் நினைக்க வேண்டியிருக்குது. மத தீவிரவாதத்தை என்ன பாலூட்டி வளர்க்கிறதா பாஜக என்றால் இது அப்படி தான் தெரியுது. இவங்களை இவங்க உண்மையில் தவறு செய்திருக்கிறார்கள் நான் இறுதியாக ஒன்றும் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் ஒரு குற்றச்சாட்டில் 7 ஆண்டுகள் சிறையிலிருந்து வெளியில் பெயிலில் வந்திருக்கவங்கள அந்த குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்படாத போது பாஜக வேட்பாளராக நிறுத்துவது என்பது மிகப்பெரிய விஷயம். அதனால் என்ன பிரச்சனை வருது? அவங்க இந்த கார்கரே ஒரு அதிகாரி, ஏடிஎஸ் அதிகாரி, அந்த அதிகாரி மீது ஒரு எஸ்பி ரேங்கில் இருக்கிறவர், அவர் மீது இவங்க அவர் நான் சாபம் விட்டேன், அதனால தான் அவர் மும்பை தாக்குதலில் பயங்கரவாத தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார். அதுக்காக அவருக்கு தேச தியாகி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் 7 ஆண்டுகள் என்னை சிறையில் வைத்து மிக மிக கொடூரம் சித்திரவதைப்படுத்தினார். அதனால் இவர் சாகணும்னு சொல்லி நான் சாபம் விட்டேன், அதனால் செத்து போயிட்டாருன்னு சொன்னாங்க. திரும்ப இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதில் கொஞ்சம் அவர் தியாகி பட்டமெல்லாம் கொடுத்ததுனால அப்படிப்பட்ட ஒரு மாற்றீருக்கு எதிராக நம்ம பேசுனது கொஞ்சம் விலக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாபர் மசூத் விஷயத்தில் தேர்தல் ஆணையம் அவர்கள் மீது ஒரு தாக்கீது அனுப்பிய பிறகும் அவங்க நேற்று பதில் சொல்லியிருக்கணும் சொன்ன மாதிரி தெரியலை. அவர்கள் நான் சொன்னது சரிங்கிறாங்க. இப்போ அவர்கள் அந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்பது என்பது சரியா தவறா என்ற முடிவுக்கு தேர்தல் ஆணையம் தள்ளப்பட்டிருக்கிறது. நான் பதில் கொடுத்தாலும் நான் சொன்னது சரி, பாபர் மசூதி இடித்தது, அதில் என்னுடைய பங்கு இருந்தது, மீண்டும் அதே இடத்தில் கோயில் கட்ட வேண்டும் என்பது, அதில் நான் முக்கிய பங்காற்றுவேன் என்பது, அந்த வார்த்தைகளிலிருந்து அவர் தன்னை விலக்கி கொள்வாரா? விலக்கி கொள்ள மாட்டேன் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். பதிலே நீ கடிதம் கொடுக்க வேணாம், தெளிவாக சொல்லிட்டார். அப்போ இப்போ அவர் வேட்பாளராக இருப்பதற்கு அவருக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறது தான் இன்றைக்கு பிரச்சனை. ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வேட்பாளரை தகுதி இழப்பு செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை. அதே போல் வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக இந்த பாராளுமன்ற தேர்தலையுமே பாபர் மசூதியை முக்கியமாக கையில் எடுத்து பேசுகிறதாக ஒரு செய்தி. ஆமாம், அவங்க தேர்தல் இந்துக்களுக்கு ஆதரவாக இந்து மத வெறியை இல்லாவிட்ட அடிப்படைவாதத்தை கிளப்பி விடும்படி பேசுவது என்பது தங்களுக்கு தேர்தலுக்கு ஆதாயமாக இருக்கும் என்று எப்போதுமே நினைத்து கொண்டிருக்கும் கட்சி தான் அது. தேர்தல் நேரத்தில் ஆட்சிக்கு வராத காலங்களில் சரி, 5 ஆண்டு காலம் ஆட்சி நிறைவு செய்யக்கூடிய சூழலில் தங்களுடைய சாதனைகளை பற்றி பெருசாக சொல்லாமல் பாபர் மசூதியை மறுபடியும் கையில் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? இல்லை, பாபர் மசூதியை கையில் எடுத்த விஷயத்தில் பாஜக என்ன சொல்லுதுன்னா, முதல்லேருந்து என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, இந்த பாஜகவை சார்ந்த தீவிரவாத அமைப்புகள், இந்துத்துவ அமைப்புகள் அங்கே கோயில் கட்டணும், என்ன தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் என்ன தீர்ப்பு வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, அங்கே நாங்கள் கோயில் கட்டியாகணும், கட்டி தான் தீர்வுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சட்டப்படி நாங்கள் இங்கே கோயில் கட்டுவோம் தான் சொல்கிறாங்க, சட்டத்தை மீறி கட்டுவோன்னு சொல்லலை. ஆனால் அவருடைய அமைப்புகள் எல்லாம் என்ன சொல்லுது, சட்டத்தை மீறி கட்டுவோன்னு சொல்லுது. அந்த விஷயத்தில் பாஜக கவனமாகத்தான் அதை சுட்டி காட்டியிருக்குது. அவங்க தீர்ப்புக்காக காத்திருக்கிறாங்க. தீர்ப்பு ஏற்கனவே அதுக்கான இன்டர்லோகேட்டர்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு, ஒரு குழு அமைக்கப்பட்டாச்சு. அவங்களுடைய சஜஷனை கேட்டிருக்கு உச்சநீதிமன்றம். அவங்க கொடுக்கும்போது அதன் மீது பல தீர்ப்புகள் வரும். என்ன மாதிரி தீர்ப்பு வரும்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு அலகாபாத் உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பே இறுதியாக கொள்ளலாம். அது ஒரு சரியான தீர்ப்பு என்று நான் நினைக்கிறேன். நல்லது, அடுத்த செய்தியை பார்க்கலாம். பொன்னமராவதி வன்முறை சம்பவ விவகாரம், வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு போலீஸார் கடிதம். ஒரு வாட்ஸ்அப் தகவலால் தான் மிகப்பெரிய கலவரமே அங்கே ஏற்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி. அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கண்டனங்களையும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நமது சமூகம் எவ்வளோ ஃப்ராகைலாக, அதாவது உடைபடக்கூடியதாக, எளிதில் வெகு சீக்கிரத்தில் உடைபடக்கூடியதாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு முக்கியமான, பொன்னமராவதி முக்கியமான விஷயம். வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி எவன் நினச்சாலும் என்ன வேணாலும் போடலாம். வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்தியை பார்த்துட்டு ஒரு சமூகம் வன்முறையில் ஈடுபடுகிறது என்றால், ஆத்திரப்படுகிறது என்றால் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதான் சொல்கிறேன், ஜாதியம், இந்த மத வெறி என்பது ஒரு சின்ன பொறி இருந்தால் போதும் அது பற்றிக்கிடும். நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் இன்னும் நீங்கள் பல இடத்துல எடுத்துக்கோங்க, கடலூரில் பாமகவுக்கு எதிராக
ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்திருக்குது. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த ராமநாதபுரத்தில் 2 இனங்க இப்போ ஜாதிகளுக்கு இடையே டிஜிட்டலில் வந்த செய்திகள் அதை வச்சு சண்டை நடந்துட்டுருக்கு. சரி. கொட்டாம்பட்டியில் இந்த செல்ஃபோனில் வந்த ஒரு தகவலின் அடிப்படையில் இப்போ கலவரம் நடந்துட்டுருக்குது. தமிழகம் பூரா ஜாதிய வாதத்திலிருந்து நாம் இன்னும் மீளவில்லை. இங்கு ஒரு பெரியார் போதாது, இன்னும் பல பெரியார்கள் இங்கு பிறக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை கட்டுப்படுத்துவதற்கு அரசும் அதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சில அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பரிமாறிக்கொண்டதற்கு மிக்க நன்றி. நேயர்களே, இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.